Hello children, welcome back to my Teach and Learn channel. இன்னைக்கு நீங்கள் ஹிந்தி லெசன் 5 வியங்கன் உயிர் மெய் எழுத்துக்களில் பிக்சர் வித் லெட்டர் சா லெட்டரில் 4 இருக்குது. அதில் முதல் சா தான் நான் போட்டிருக்கேன். வேர்ட் மீனிங் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்ட் 2. என்னென்ன வேர்ட் மீனிங்லாம் இருக்குது பிக்சரில் பார்க்கலாம் வாங்க. ச से चिड़िया, ची डी या चिड़िया. சிடியானா தமிழில் என்ன சொல்கிறது? பறவை, இங்கிலீஷில் பேர்ட். இப்போது இதோட பிக்சரை பார்க்கலாம். இப்போது சிடியானா பொதுவாக வானத்தில் பறக்கிற பறவைகளை எல்லா பறவைகளையும் குறிக்கும். நான் அதில் பேரட் ஒரு பறவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பறவை பிடிக்குமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த வேர்டு சால் எடுத்து பார்க்கலாம். சே சாவல், சாவல், சாவல். சாவல்னா தமிழில் என்னன்னா அரிசி, சாப்பாட்டு அரிசி. தமிழில் சாப்பாட்டு அரிசி, இங்கிலீஷில் ரைஸ். இப்போ இதோட பிக்சர் பார்க்கலாம். பாருங்கள், சாப்பாட்டு அரிசி சாவல், தமிழில் அரிசி, இங்கிலீஷில் ரைஸ். அடுத்த வேர்ட் சால் என்ன வருது பார்க்கலாம். சே சித்ர, சி இத்ர, சித்ர. சித்ரனா தமிழில் ஓவியம், படம். படம் வரைவோம் இல்லையா, ஓவியம், படம். இங்கிலீஷில் பிக்சர். இப்போது நம்ம சித்ரோட படத்தை பார்க்கலாம். பாருங்கள், இதை சீன்ரியும் சொல்லலாம், ஓவிய படம் சொல்லலாம், பிக்சரும் சொல்லலாம், சித்ரு சொல்லலாம். அடுத்த வேர்ட் சலேருந்து என்ன பார்க்கலாம். சே சாந்தி, சா தி, சாந்தி. சாந்தினா தமிழில் வெள்ளி, இங்கிலீஷில் சில்வர். இப்போது நம்ம வெள்ளி எப்படி இருக்குன்னு பிக்சரில் பார்க்கலாம். வெள்ளியால் செய்த எந்த பொருளும், அதாவது ஆபரணங்களும் சாந்தி என்று பெயர். நெக்ஸ்ட் வேர்ட் சாலேருந்து பார்க்கலாம். சே சாக்கு, சாக்கு, சாக்கு. இப்போது சாக்குனா தமிழில் கத்தி, இங்கிலீஷில் நைஃப். இப்போது சாக்கு எப்படி இருக்கும்னு பிக்சரில் பார்க்கலாம். பழங்களும் காய்கறிகளும் நறுக்கிற கத்தியை தான் சாக்கு என்று பெயர். இப்போது சலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். சே சம்காதடு, ச இம் கா த இட், சம்காதடு. சம்காதடுனா தமிழில் வவ்வால், இங்கிலீஷில் பேட். இப்போது வவ்வால் எப்படி இருக்குன்னு பிக்சரில் பார்க்கலாம். வவ்வால் நைட்டில் தான் நல்லா முழிச்சிட்ருக்கும். ஆனால் பகல்லலாம் இந்த மாதிரி மரத்தில் தொங்கிக்கிட்டு தான் தூங்கும். இப்போது அடுத்த வேர்ட் சாலேருந்து பார்க்கலாம். சே சீதா, சீதா, சீதா. சீத்தானா தமிழில் புலி, இங்கிலீஷில் டைகர். இப்போது சீத்தா எப்படி இருக்குன்னு படத்தில் பார்க்கலாம். இந்த மிருகம் காட்டில் தான் மிகவும் வாழும். இது வைல்ட் அனிமல். இது என்ன சொல்லுவாங்கன்னா சீத்தா. இப்போது சலேருந்து அடுத்த வேர்டு பார்க்கலாம். சே சமேலி, ச மே லீ, சமேலி. சமேலினா தமிழில் மல்லிகைப்பூ, இங்கிலீஷில் ஜாஸ்மின். இப்போது ஜாஸ்மின் எப்படி இருக்குன்னு பிக்சரில் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் ஜாஸ்மின். தமிழில் மல்லிகைப்பூ, ஹிந்தியில் சமேலி. இப்போது சலேருந்து அடுத்த வேர்டு பார்க்கலாம். சே சீன்டி, சீ டி, சீன்டி. சீன்டினா தமிழில் எறும்பு, இங்கிலீஷில் ஆண்ட். இப்போது சீன்டி எப்படி இருக்குன்னு பிக்சரில் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் எறும்பு, இங்கிலீஷில் ஆண்ட், ஹிந்தியில் சீன்டி. அடுத்தடுத்து சலேருந்து பார்க்கலாம். சே சீனி, சீனி, சீனி. சீனினா தமிழில் சர்க்கரை, இங்கிலீஷில் சுகர். சீனி எப்படி இருக்குன்னு பிக்சரில் பார்க்கலாம். வெல்லமும் சீனியும்
இனிப்பாக இருக்கிற பொருள் என்பது சீனி என்று பெயராகும். சலேருந்து அடுத்த வேர்டு பார்க்கலாம். சே சனா. நா சனா. சனானா தமிழில் கடலை பருப்பு, இங்கிலீஷில் பெங்கால் ஸ்பிளிட் கிராம். இப்போது சனா எப்படி இருக்குன்னு பிக்சரில் பார்க்கலாம். இந்த பருப்பு ரொம்ப ஹெல்தியானது. கடலை பருப்பு, சனா என்று பெயர். இப்போது சலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். சே சாபி. சாபி சாபி. சாபினா தமிழில் சாவி, இங்கிலீஷில் கீ. இப்போது சாவி எப்படி இருக்குன்னு பிக்சரில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பூட்டுக்கும் சாவி தேவைப்படும். அதனால் சாவி என்று பெயர். இப்போது அடுத்த வேர்ட் சாலேருந்து பார்க்கலாம். சே சாந்து. இந்து சாந்து. சாந்துனா தமிழில் நிலா, இங்கிலீஷில் மூன். இப்போது சாந்து எப்படி இருக்குன்னு பிக்சரில் பார்க்கலாம். பாருங்கள், சாந்தினா நிலா, நிலவு, ஃபுல் மூன். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் லெட்டர்லேருந்து பிக்சர் வித் வேர்ட் மீனிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ரீட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.